சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல ரோகிணி ஒரு பக்கம் மீனா கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்டேயும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடாதீங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் எங்க அம்மாவை பார்த்தா வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சச்ச நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் இருந்தாலையும் அவங்க சீதா கிட்டேயோ இல்லை வேற யாருக்கிட்டையாவது சொன்னால் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் விஷயம் தெரிஞ்சிடும். அதனால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு, ஏற்கனவே இங்கே தான் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் அங்கேயும் போய் என்னை நிம்மதியாகவே நீ விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ரோகிணி கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து வீட்டில் பார்க்குறாரு. வீட்டில் மீனா இருக்கிறதில்ல. அதுக்கு அடுத்ததாக ஒருவேளை சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலோ, ஐயோ மீனா நீ இல்லாமல் எப்படி நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு, உன்னை குடிக்காதுன்னு சொல்லி நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், ஆனால் ஒரு தடவையாவது நான் சொல்கிறத கேட்டிருப்பியா? ஆனால் இப்போ மீனா உன்னை விட்டுட்டு போயிட்டா, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.